ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாத் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா, ஒரு முக்கியமான விஷயத்த முடிச்சு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி vs சிஎஸ்கே வார் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இதில் நம்ம எதுலையும் தலையில்லை. அது வந்து ஃபேன்ஸ் பேண்டரு, சண்டை போட்டுக்கிட்டோம், என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த ஃபேன்ஸ் பேண்டர்ன்றது ஒரு கட்டத்தில் ரொம்ப அப்யூசிவாக போயிட்டுருக்கு. வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுறது, ரொம்ப எந்த அளவு அசிங்கமாக திட்டி பேண்டர் பண்ணிக்கணுமோ, சண்டை போட்டுக்கணுமோ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ரெண்டு பக்கமும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் பர்சனலாக நான் எங்கே உள்ளே வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த ரிவ்யூவிலும் பாருங்கள், எந்த இன்டர்வியூவிலும் பாருங்கள், பர்சனலாக என் வீடியோவில் பாருங்கள், எல்லா பிளேயர்ஸும் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பேன். தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிளேயர்ஸையும் நான் அப்யூஸ் பண்ண மாட்டேன், அந்த உருவகேலி பண்ண மாட்டேன். பிளேயர்ஸை வந்து பண்ணக்கூடாது, அது நல்லது கிடையாது. ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸை நம்ம எப்படி பண்ண முடியும்? அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரையும் நான் வந்து பிளேயர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 2 நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ எடுத்து அது பயங்கர ட்ரெண்டாக போச்சு. அந்த வீடியோ திரும்ப அது 3 லட்சம் வியூஸ் ஏதோ போக நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான கமெண்ட்டு, அதில் நிறைய கமெண்ட் இருக்குது. அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா மீம் போட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சில யூடியூபர்ஸ் எடுத்து நான் பார்த்தேன், சில யூடியூபர்ஸே லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைப் வச்சிருக்க யூடியூப்பு ஏகா பாருங்க ஆர்சிபிலாம் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இவங்களுக்குலாம் வேறு பழப்பே இல்லை, அந்த வீடியோ வச்சு. ஸோ அந்த வீடியோ வச்சு அதை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அந்த வீடியோவில் நான் ட்ரால் பண்ணவே இல்லை. அந்த வீடியோவில் நான் ரிப்ளை தான் கொடுத்துருந்தேன். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ண தெரியும். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. எஸ்தயால் ஃபாதர் ஆஃப் எம்எஸ் தோனி எனக்கு பிளென்டி ஆஃப் மெசேஜ் நீங்கள் இன்பாக்ஸில் அனுப்பலாம், இல்லை சென்னை ஐபிஎல் பேஜில் போய் கமெண்ட் போடலாம், இல்லை உங்கள் பேச்சுக்கு உங்களுக்கு யாருமே ரிப்ளை பண்ணாத இந்த ஏகநாதன் ஏதாவது சென்னை ஐபிஎல் எங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேஜுக்கு போய் நான் ரிப்ளை போட்டால் அதில் வந்து கமெண்ட்டில் எனக்கு ரிப்ளை பண்ணுறது போட்டு கலாயிரன்ற பேரில் தோனி போட்டு அப்யூஸ் பண்ணுறது, இல்லை இவர் தான் உங்கள் ஃபாதர்னு பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பண்ணுறது. அப்போது ஆஸ் எ சிஎஸ்கே ஃபேனாக எனக்கு கோபம் வருமா வராதா? நான் ஒரு ரிப்ளை கொடுத்தேன். அப்போது நான் விராட் கோலி நான் வந்து அவர் வந்து இப்படி கேவலமாக பேசலையே. நான் உங்களுக்கு ஃபாதர் ஆல்பி மோக்கல் பண்ணி காட்டிருக்காரா இல்லையா? ஆப்வியஸாக ஜடேஜாவே அர்ஷல் பட்டேல் ஓவரில் அந்த கிழிச்சிருக்காரு. அவரே நாங்கள் ஃபாதர்லாம் சொல்லலை. ஸோ நாங்கள் என்ன சொல்ல வந்தோம்னா, ஸோ ஃபாதர்னா எல்லா பிளேயரும் அப்போ ஃபாதர்னு சொல்லிக்கலாம், இந்த பேண்டர்லாம் வேணாம், இந்த மாதிரி பண்ணதெல்லாம் வேணாம், அப்பனைக்கெல்லாம் அப்பன் தோனி சொல்லி முடிச்சிட்டேன். எங்கள் பிளேயரை நான் ஹைப்பில் வச்சேன், அவ்வளோதான். நான் வந்து யாரையுமே வந்து பாடி லாங்குவேஜோ இல்லை அப்யூஸோ இல்லை ரொம்ப மோசமாக இது கேவலமாக பேசியோ போடலை. ஆனால் ரிப்ளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேவலமான ஒரு மீமை கிரியேட் பண்ணிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் சையத் ப்ரோலாம் எடுத்து அவரை எடிட் பண்ணிக்கிட்டு, ஏன் இவ்வளோ வன்மம்? எங்கேருந்து உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது? ஏன் இவ்வளோ வெறி ஏன் உங்களுக்கு வருது? ஏன்னா உங்களுக்கு சிஎஸ்கேவை பார்க்கும்போது மிகப்பெரிய பொறாமை வருது. ஸோ இந்த பொறாமை தான் இங்கே வந்து இந்த இடத்துல நிற்குது. அது பொறாமை இல்லை நீங்கள் சொல்லலாலும் அதை நான் ஒத்துக்காமல் போக மாட்டேன். டெஃபினட்டாக நீங்கள் ஒத்து தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து சமாளிக்க முடியாமல் ஆப்வியஸாக இங்கேயும் சில பேர் மேலே தப்பு இருக்குது. உங்கள் மேலே உங்ககிட்ட கப்பு இல்லை, உங்களை பொம்பளை கப்பு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அதையுமே நான் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். ஐ நெவர் சே தட் வேர்ட் பொம்பளை கப்பு இல்லை. ஏன்னா அது அவங்க உமன்ஸ் கிரிக்கெட் ஆடினாங்க, அவங்க ஜெயிச்சாங்க, அவங்க அது வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ ஆர்சிபி ஜெயிச்சப்போ நான் வீடியோ எடுத்து போட்டேன், காப்பிரைட் வாங்கினேன். ஏன்னா கோலி அழுது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன் ஃபீல் ஆச்சு? ஃபார் மீ டில் நவ் விராட் கோலி இஸ் தி பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன். நான் நிறைய இன்டர்வியூவில் கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்வியூ ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து ஆஸ்திரேலியாவும் சரி இங்கிலாண்டும் சரி கொஞ்சம் அடக்கி ஆண்டான். ஸோ அவங்க வந்து எப்பவுமே பயங்கரமாக பாடி லாங்குவேஜ் பண்ணுவானுங்க. அதை விராட் கோலி உடச்சி காட்டினான். அவங்க பாடி லாங்குவேஜை திமிரை உடச்சி காட்டினான். அதனால் நான் இன்னைக்கு வரையும் விராட் கோலி வந்து பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன். ஆனால் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறவெல்லாம் என்ன பண்ணுறான்னா, ஏகான்னா இதுக்கு முன்னாடி விராட் கோலி ஏதாவது பாடி ஷேமிங் பண்ணியிருக்கானா? கிடையாது. ஏதாவது தப்பாக பேசியிருக்கானா? கிடையாது. அவனோட பேண்டர்லாம் என்ன? தோனி இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் அதர் பிளேயர்ஸ் ஆர் அதர் டீம், அவ்வளோதான் என்னோட பேண்டர். நான் அதுக்காக யாரையும் கீழ்த்தரமெல்லாம் தாழ்த்தி பேசலாம். ஆனால் உங்களோட ரிப்ளை எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்னா என்னன்னு தெரியாது, T20 என்னன்னு தெரியாது, ஐபிஎல்லாம் எல்லாம் ஒன்றா கூடிடுறீங்க, சின்ன பசங்கள்லாம் போட்டு அட்டாக் பண்ணலாம். யாருக்கு என்ன பிரயோஜனம்? அம்மா அஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த அகமதாபாத் போயிட்டு வந்தேன், சூப்பர் க்ரௌடு கைஸ். குஜராத்தில் நான் நிறைய யூனிட்டி பார்த்தேன். ஆனால் நம்ம சைடில் அந்த க்ரௌடு இருக்குமானா டெஃபினட்டாக அந்த யூனிட்டி க்ரௌடு இருக்குமானா இருக்காது. ஸோ அபியூஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் எதுவுமே கிடையாது. பிளேயர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ட்ரால் ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு அபியூஸ் போடுறது ரொம்ப தப்பான வார்த்தை. ஸோ இன்னொன்று தான் ரிப்ளை கொடுத்துட்றேன். சிஎஸ்கே 5 கப்பு வாங்கியிருக்கு, இன்க்ளூடிங் சிஎல் T20 2 கப்பு வாங்கியிருக்கு. ஆமாம், ஒருத்தர் கேட்டார் கம்பேரிசன் பண்ணுங்கள், விராட் கோலியும் தோனி கம்பேர் பண்ணுங்கள். இது வந்து ஒருத்தர் ரொம்ப மீமாக கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்காரு. அவர் பேட்டிங் ஆர்டர் தான் கேட்டார். நான் ஒத்துக்கிறேன், ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேனாக நீ இருந்திருந்தா எப்படி விராட் கோலி பேட்டிங் ஆர்டரையும் நம்ம எம்எஸ் தோனி பேட்டிங் ஆர்டரையும் நீ கம்பேர் பண்ண முடியும்? இந்த இடத்துல கோபம் வருதா இல்லையா? விராட் கோலி ஓப்பனர் ஆர் 1 டவுன் பேட்ஸ்மேன், பட் எம்எஸ் தோனி ஃபினிஷர். நீ ஏர்லி டேஸில் போய் பாரு, ஆடின 3 மாதத்தில் 1 டவுன் ஆடும்போது ஒப்பம்மவனே எம்எஸ் தோனி வந்து வேர்ல்டு நம்பர் 1 பேட்ஸ்மேன். ரிக்கி பாண்டிங் யாரெல்லாம் இருக்கா, எவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் இருக்கா தெரியுமா? ஸோ அன்னைக்கே ஜாக் காலிஸ்லாம் இருக்கார், அன்னைக்கே நம்பர் 1 பேட்ஸ்மேன் எம்எஸ் தோனி.
ஸோ அப்போ நான் கம்பேர் பண்ணிட்டுமா, ஆனால் தலைவர் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டா நீ எப்படி ஒரு பேட்டிங் ஆர்டர் போய் கம்பேர் பண்ண முடியும்? ஸோ அப்போ கேப்டன்ஷிப்பை கம்பேர் பண்ணிட்டவா நான். அப்போ இவர் தலைமையில் 7 கப்பு வாங்கியிருக்காரு, இன்க்ளூடிங் CLT20. விராட் ஹாஸ் வான் 0. அப்படின்னா உடனே வந்து விராட்டை போட்டு டார்கெட் பண்ணி இது பண்ணுற, இது எனக்கு புரியல. ஒரு கம்பேரிசன் கூட தான் நான் போறேன் தவிர நான் என்னைக்குமே வந்து இது பண்ணல. ஸோ அக்செப்ட் த ஃபேக்ட், அக்செப்ட் த ரியாலிட்டி. இங்கே யாரும் RCB காப்பி அடிக்கல, இந்த அன்பாக்ஸ் ஈவெண்ட்லாம் காப்பி அடிக்கல. ஈவன் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் லைக் இந்த 2022 மார்ச் 22 நடக்க போகிறது அன்பாக்ஸ் ஈவெண்ட் மாதிரி தான் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட் ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியமில் சேப்பாக் ஸ்டேடியமில் அப்படியே நடக்கும்போது நிறைய விஷயங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் காப்பினா நாங்கள் தான் ஃபஸ்ட் காப்பி வாங்கியிருக்கோம், நீங்கள் இப்போ தானே வாங்குறீங்க, அப்போ நீங்கள் தான் சீப் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு ஐ மீன் கப்பு சொல்கிறேன், காப்பின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கப் நாங்கள் வாங்கியிருக்கோம், இப்போ தான் நீங்கள் கப்பே வாங்குறீங்க, அதனால் அது சீப் காப்பின்னு சொல்ல முடியுமா? ஸோ அதனால் தேவையில்லை. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கங்க இந்த ஹேட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன் எத்தனையோ பெங்களூர் ஃபேன்ஸ் வந்து சேப்பாக்கில் அவுட் சைட் த ஸ்டேடியம் வந்து CSK பற்றி தப்பாகவே ரிவ்யூ கொடுப்பான். தப்பானா கலாச்சிக்கிட்டு, நான் வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லலை, கலாச்சிக்கிட்டு ரிவ்யூ கொடுப்பான். நோபடி அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவர் அவ்வளோ சுதந்திரமாக வந்து ரிவ்யூ கொடுப்பாரு, ஃபன். அந்த கண்ணாடி போட்டு ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. இதே நிலைமை நாங்கள் பெங்களூர் போகிறப்ப அவ்வளோ பேர் சொல்கிறான் ப்ரோ சேஃப் இல்லைன்றான். ப்ரோ தைரியம் இருக்கா அவங்களுக்கு போகிறதுக்கு? எனக்கு புரியல. நம்ம போகிறது ஒரு கிரிக்கெட் பார்க்க, ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அப்பாற்பட்ட கதை இல்லை ப்ரோ. நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அவனுங்க வேற மாதிரி ஆகிடும். ஏன் அப்போ இந்த அளவு வெறுப்பு எங்கேருந்து உருவாகுது? ஒரு கிரிக்கெட்டாக பார்க்காம போயிட்டு இது எங்கே வந்து நிப்பாடுது பார்த்தியா? ஸோ நானே ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னன்னா இதுக்கு மேலே இந்த RCB பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கிரிக்கெட்டையும் தாண்டி வன்மத்தை காட்டிட்டு இருக்கீங்க. மிரட்டல் வருது, த்ரெட்டு வருது. கமெண்ட்ல வந்து ஓப்பனாக சொல்கிறான், நீ பெங்களூருக்கு வந்தால் உன்னை விட மாட்டேன், நீ காலின்றான். எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருப்பான். ஊருக்கு நான் வரேன். ஆக்சுவலாக அவன் கண்டிப்பாக தமிழ்நாடு பையனாக தான் இருப்பான், பெங்களூர்லாம் இருக்க மாட்டான். பெங்களூர்காரன் அப்படி சொல்லவும் மாட்டான், கன்னடத்தில் வந்து சொல்லியிருந்தா. ஸோ எவ்வளோ இது தேவையில்லாத வார்த்தைகள், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சேப்பாக்கில் அந்த மாதிரி யாரும் சொல்ல முடியுமா? நாங்களே அடிப்போம். சேப்பாக்கில் இன்னொருத்தர் சேஃப்டி இல்லைன்னா. ஸோ அதுதான் சேப்பாக். சென்னை தான், பெங்களூர் தான். ஸோ நாங்கள் வரதான் போகிறோம். RCB vs CSK April 5 மேட்ச்சுக்கு வர போகிறோம். ஸோ அங்கே நாங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்போம் எங்களுக்கான சேஃப் என்ன இருக்குது, இல்லை இவங்க தான் சும்மா இங்கே ஆடிட்டு இருக்காங்களா, இல்லை பெங்களூர் ஃபேன்ஸ் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்றது நாங்கள் அங்கே வந்து பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேண்டர் இதோடு நான் முடிக்கிறேன். யார் இன்னைக்கு வரையும் நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள், யாரையும் நான் வந்து அபியூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், அபியூஸ் பண்ண மாட்டேன். அது என் வரலாறுலே கிடையாது. இதுக்கடுத்து நான் அபியூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஃபன்னியாக வீடியோ எடிட் பண்ணுவோம், கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ லெட் அஸ் எண்ட் திஸ் பேண்டர். ஸோ போயிட்டு நம்ம மேட்ச் பார்ப்போம். மேட்ச் பார்த்த பிறகு என்ன நடக்குது என்ன சொல்லிட்டு நாங்கள் அப்டேட் கொடுப்போம். தேங்க்யூ கைஸ் ஒன்ஸ் அகைன். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். பை.